வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம உளுத்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பச்சரிசி, 5 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய், இது பனவெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் வெல்லமும் எடுத்துக்கலாம். இப்போ பனவெல்லம் இருக்கிறதுனால பனவெல்லம் எடுத்துருக்கிறேன். பனவெல்லம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் களி. 2 ஏலக்காய். பனவெல்லத்தை 1 கப்பில் போட்டு 1/2 கப்பு தண்ணி வச்சு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. அரிசி போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அரிசி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இதை உளுத்தம்பருப்பு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் எடுத்துருவோம். நம்ம உளுத்தம்பருப்பு அரிசி பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. இதோடய நம்ம ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிவிடுவோம். மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இது பவுட்ரு பண்ணதை இந்த கடாயில் போட்டுக்கணும். தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க நம்ம அது வடிகட்டணும். அதில் திப்பிலாம் இருந்தால் எல்லாம் வந்துடும். இது பனவெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கும். இதான் நம்ம எடுத்துடுறது. இப்போது சின்னது பண்ணிவிட்டு ஸ்டவ்வை அதிகமாக வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சமாக தீ வச்சு கொஞ்சமாக கிளறிட்டே இருக்கணும். நல்லா கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு போட்டு கலரணும். இது ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இது அடிக்கடி செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம நல்லா வறுத்ததுனால அதிக நேரம் கலரணும்னு இல்லை. எல்லாமே வெந்திருக்குது நல்லா வறுத்ததுனால. ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, எல்லாம் வெந்து நல்லாயிருக்கு.
இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.